ஹலோ நண்பர்களே, 7th எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டே கார் ஓட்டிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி செகண்ட் ஹீரோவோட உருவம் லைட்டா ஃபிளிக்கரிங் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. என்னை சுத்தி என்ன எலவடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இவன் புலம்பிட்டு வரும்போது பக்கத்திலேயே இருக்கிற செகண்ட் ஹீரோ, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு, நான் பேசுறது உனக்கு கேட்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் கில்லர் கிடையாது அப்படின்னு புலம்பிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒழுங்கா வாய மூடிட்டு உட்காரு, இல்லைன்னா பேய் ஓட்டுறவங்கிட்ட போய் உன்னை அடிச்சு விரட்டிடும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்துட்டு, தம்பி செத்து போனவங்க தான்ப்பா பேயா வருவாங்க, என் பாடி இன்னும் அன்கான்சியஸா கிடக்குது, அதுக்கு காரணமும் நீ தான் அப்படின்னு ஹீரோ மேலேயே பழி போடுறான். நான் உனக்கு நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறேன், யார் கில்லர்னு எனக்கு தெரியும், நான் சொல்றத நம்பு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு, ஏண்டா அவன் திருட்டு பையனா நீ யாரா, நீயும் திருட்டு பையன் தான்டா, நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுறான். அதே நேரத்தில் ஹீரோயின் 2 பேக் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா ஹீரோக்காக. எப்படியாவது மண்டை கழுவி நேக்க அவன் கையில கொடுத்து இந்த கேஸை பத்தின இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட கேதர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஆனா அந்த லூசு பையன் தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக பிஹேவ் பண்றானே, நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விடுமோ அப்படிங்கிற பயத்துல வேற இருக்கா. இங்க நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லி, எதுக்கு என்னோட பாடியை பொசஸ் பண்றதுலயே நீ குறியா இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவனும் நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி அவனுக்கு விஷயம் ஆல்ரெடி வந்திருக்கும். அப்ப அவன் பக்கத்துல இருக்கிற யாருக்கிட்டே எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணல, அவர் ஒரு இன்னசென்ட் ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்களா அப்படின்னு கெஞ்சி கதறி அழுதுட்டு இருக்கான். அதை நினைச்சு பார்த்துட்டு பிரசன்ட்ல ஹீரோ கிட்ட, நான் முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உண்மையான கில்லரை பிடிக்க உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ இப்ப ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கான். உண்மையாலுமே கில்லரோட ஃபேஸை நீ பாத்திருக்கியா, உண்மையே சொல்லுன்னு கேட்கும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே, அப்பாடா நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சுட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ பயபுள்ளைக்கு கில்லரோட ஃபேஸ் தெரியுமா இல்லையான்னு இப்போ ரிவீல் பண்ணல, இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு உன் பாடியை பொசஸ் பண்றதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்தீனா கண்டிப்பா கில்லரை பிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன், இதுதான் நம்ம தலைவிதி, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் வேலை செஞ்சாகணும்னு சொல்லும் போது, இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு கேங்ஸ்டரை பிடிக்க போகும்போது குறி சொல்ற லேடி ஹீரோ கிட்ட இதே விஷயத்தை தான் சொல்லியிருப்பா, கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு அமேசிங்கான பார்ட்னர் கிடைக்க போறான், நீங்க 2 பேரும் உயிர் ஓர் உடலா இருக்க போறீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லியிருக்காங்க. சோ அது எல்லாமே இப்ப மேட்ச் ஆகிற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. சோ இவங்க எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினும் கரெக்டா அப்பதான் ஸ்டேஷன் கிட்ட வரா, நிறைய கார் வந்து நிக்கிறத பாக்குறா. அப்ப அவ ஹீரோவோட பார்ட்னர் சங்கு கிட்ட கேட்கும் போதுதான் டிடெக்டிவ் ஜோவை கொன்ன கில்லரை புடிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அவன் சொல்றான். இதை கேட்கிற ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்பவும் செகண்ட் ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு உன் பாடியை பொசஸ் பண்றதுக்கு பர்மிஷன் குடுறா அப்படின்னு கேட்கும்போது இவன் கெத்தா திரும்பி டயலாக் பேசலான்னு வருவான். தம்பி நீங்க காத்துல வாதிய வாசிச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு ரைட் சைட்ல நின்னுட்டு இருக்கேன், கொஞ்சம் திரும்பி பேசுங்க அப்படின்னு மொக்க கொடுத்துறான். இவனுக்கு சரியான கடுப்பாயிருது, போய் தொலைடான் ரைட் சைடு திரும்பி பேசினா மறுபடியும் இன்னும் 2 இன்ச் ரைட்ல திரும்பணும்னு சொல்லி மறுபடியும் மொக்க கொடுக்குறான். இந்த நாய் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்கிற ஒரே விஷயத்துக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற கடுப்புல இருக்கான் ஹீரோ. சரிடா இவன் கில்லர் இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபை காட்டு, நீ சொல்றத நம்புறேன்னு கேட்கும்போது இவன் தான் எந்த ப்ரூஃப் இல்லையே, பெக்கன்னு முழிச்சிட்டு இருக்கான். தெரியும் நீ கண்ணுக்கு தெரியலனாலும் இப்போ ஒரு திருட்டு பையன் தான் முழிச்சிட்டு கிடப்ப, ஏன்னா உண்மையாலுமே நீ ஒரு திருட்டு பையன், அதனால நான் உன்னை நம்ப மாட்டேன், ஆனா கார்ல வரும்போது நம்புற மாதிரியே பேசினியடா, ஒரு நிமிஷம் நானே ஜெர்க் ஆயிட்டேன், இதுக்கு மேல ப்ரூஃப் இல்லாம உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் உனக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பேச்சை டைவர்ட் பண்ணி விட்டுறான். அப்ப அங்க வர ஹீரோயின் கில்லரை அரெஸ்ட் பண்ணதுக்காக ஹீரோக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்றா. அப்ப பக்கத்துல இருக்கிற செகண்ட் ஹீரோ, நீ எல்லாம் இல்லன்னா இது சாத்தியமே கிடையாது, நீ அவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க அந்த கேஸ்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கடுப்பாது, ஒழுங்கு மரியாதை வாயை மூடிட்டு போய் தொலை அப்படின்னு கத்துறான். ஹீரோயினே ஒரு நிமிஷம் பயந்துடுறா, என்னடா வந்த உடனே மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறானே அப்படின்னு. ஆனா உன்னை இல்லமா நான் இன்னொருத்தனை திட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் ஹீரோ வேணும்ட்டு ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து நின்னுறா. இப்போ அவன் பேசும்போது ஹீரோயினை திட்டுற மாதிரி தான் இருக்குது. கடுப்பான ஹீரோயின் இருக்கிறது 2 பேரு, என்னைய திட்டலன்னா என்ன பேயா இருக்குன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படின்னு சொல்லிடுறான். இதுல பின்னாடி இருக்கிற செகண்ட் ஹீரோ வேற, நீ எப்ப கோவப்பட்டாலும் அழகா இருக்கடி அப்படின்னு டைலாக் விட்டான ஹீரோக்கு காண்டாகுது. அப்ப அவன் ஹீரோயினை பார்த்து எல்லாத்துக்கிட்டே இப்படிதான் நீ கோவப்பட்டு இருக்கியா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, பாக்கறதுக்கு என்னை மாதிரி இருக்கலாம், ஆனா அவன் நான் கிடையாது, இவ்ளோ பழகி பார்த்தோன்னு அடையாளம் கூட கண்டுபிடிக்க தெரியல உனக்கு, எல்லாத்து மேலே உரிமை எடுத்து கோவப்படுறத ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற ஹீரோயினுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, யாரா இவன் லூசு பைய மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு. அங்கிருந்து போகும்போதும் கூட ஹீரோவும் செகண்ட் ஹீரோ மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறானுங்க. இவன் காத்துலயே யாரையும் உதைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு தெரிஞ்சது, இத்தனை நாள் இந்த லூசு பையன் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தமா, இவனுக்காக இந்த பொருள் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டேமே, சரி ஓகே அட்லீஸ்ட் கில்லரையாவது பிடிச்சானே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த கில்லர் தான் விசாரிக்க வந்திருக்கான். அப்ப கரெக்டா இன்னொரு போலீஸ் ஆபீசர் ஹீரோக்கு கால் பண்ணி, இட்ஸ் கன்ஃபார்ம்டு இவன் தான் கில்லர், இவன் வீட்ல வெப்பன் கிடைச்சிருக்கு, அதுல பிளட் ஸ்டெயின் நிறைய இருக்குன்னு சொல்லும் போது இந்த கில்லர் பயபுள்ள, கவலைப்படாத நல்லா செக் பண்ணி பார்க்க சொல்லு, உன்னோட பார்ட்னர் டிடெக்டிவ் ஜோவோட பிளட்டும் அதுல இருக்குன்னு சொல்லி வெறுப்பேத்துறான். அது மட்டும் இல்லாம நான் தாண்ட கில்லர், இங்க பாரு டாட்டூ எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவனே காட்டிக்கிறான். நான் ஏன் உன்னோட பார்ட்னர் கொன்னுன்னு உனக்கு தெரியணும்ல, ஏன்னா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தான், நீயும் ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க, கண்டிப்பா நீயே என் கையால தான் சாக போறேன்னு சொன்ன வெறியான ஹீரோ அவனை கண்டபடி அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்குள்ளேயும் மத்த ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து ஹீரோவை வெளியே கூட்டு போயிடுறாங்க. செகண்ட் ஹீரோ இங்க
நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஏதோ தீவிரமா யோசிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப செகண்ட் ஹீரோ அங்கிருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட இப்ப என்ன இவன் கில்லர்லன்னு உனக்கு ப்ரூஃப் வேணும் அவ்வளவுதானு சொல்றான் சிரிச்சுக்கிட்டே. ஏன்னா இப்ப அந்த கில்லர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போது அவன் அதே ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணிருப்பான். அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். ஹீரோவும் வந்து அந்த கில்லரை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் முதுகுல எந்த தளவுமே இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல அவன் ஹீரோ மேல அட்டாக் பண்ணும்போது அங்க இருக்கிற ஒரு ரேக்கை ஹீரோ இவன் மேல தள்ளி விட்டுருப்பான். கண்டிப்பா சின்ன தழும்பாவது இருக்கணும். ஆனா அவன் முதுகு ரொம்ப கிளீனா இருக்கு. இப்பதான் செகண்ட் ஹீரோ சொன்னதையே நம்ம ஹீரோ நம்ப ஆரம்பிக்கிறான். இத பத்தி மத்த டிடெக்டிவ்ஸ் எல்லாம் கேப்டன் கூட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வேற அங்க வந்துடுறா. இவ வேற ரிப்போர்ட்டர் ஆச்சு, அதனால வலுக்கட்டாயமா இவளை வெளியே தள்ளி விட்டுறாங்க. இவன் மறுபடியும் உள்ள போய் ஆகணும், நான் ஹீரோ கிட்ட பேசி ஆகணும்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா செகண்ட் ஹீரோ அந்த இடத்துல வரான். அவன் எப்பவும் போல ஹீரோயின் பேரை சொல்லி கத்துறான். அவளுக்கு தான் கேட்காது. அந்த சமயத்துல செகண்ட் ஹீரோக்கு ஹெவியா செஸ்ட் பெயின் வருது. இவனால எதுவுமே பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அவனோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிட்டு போகுது. எல்லா டாக்டர்ஸும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஒரு வழியா அவனை காப்பாத்திடுறாங்க இப்பத்துக்கு. அப்ப அவனுக்கு அந்த மிஸ்டீரியஸ் லேடி சொன்னதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இன்னும் 49 நாள்ல உனக்கு கொடுக்கப்பட்ட கர்மாவை முடிச்சிட்டு உன் பாடிக்கு ரிட்டர்ன் ஆகலனா நீ இறந்துருவ. அதுக்கப்புறம் உன்னால உன் பாடிக்குள்ளேயே போக முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதையே நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே சின்ன வயசுல இவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட் தான் மறுபடியும் மைண்ட்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அந்த ஆக்சிடென்ட் முடிஞ்ச அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்த அதே செயினை அந்த குட்டி செகண்ட் ஹீரோ வேற யார்கிட்டயும் கொடுக்கற மாதிரி காட்டுறாங்க. சோ இது எல்லாத்துக்குமே ஏதோ சம்பந்தம் இருக்கு, நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான் செகண்ட் ஹீரோ. நெக்ஸ்ட் டே ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இதை பத்தி தான் லைவ் ரிலே பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா இந்த கில்லரை வெளியே கூப்பிட்டு வராங்க. ஹீரோயினும் அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட இன்னும் ஃபாரன்சிக் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளே எப்படி இவன் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவீங்கன்னு கேட்கும் போது அந்த கில்லர் பயவுல இருந்துட்டு நான் எந்த தப்புமே பண்ணல, வேற வழி இல்லாம என்னை ஒத்துக்க வச்சுட்டாங்க அப்படின்னு நடிக்கிறான். இப்பதான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த கில்லர் கிட்ட போலீஸ் கமிஷனர் இருந்துட்டு ஒழுங்கா இந்த தப்பை ஒத்துக்கோ, ஸ்மார்ட்டா மூவ் பண்ணினா உனக்கு ஹையர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு இவன் மண்டை கழுவுனதே கமிஷனர் தான். அதை நினைச்சு பார்த்துட்டு பயவுல வண்டியில ஏறான். அப்ப அங்க வர நம்ம ஹீரோ, டே நீ கொலகாரம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கவலைப்படாத, கண்டிப்பா நான் உண்மையான கொலகாரனை புடிச்சே தீருவேன் அப்படின்னு பேசும்போது அந்த கில்லர் பயவுல இருந்துட்டு அது எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, ஒருத்தன் கிட்ட இதை பத்தி சொன்னா அவன் வேற யாரும் இல்லை, என்னோட பார்ட்னர், நான் அவனை நம்பறேன்டா அப்படின்னு கெத்தா பேசிட்டு வெளியே போயிடுறான். சோ இவன் செகண்ட் ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த டைலாக் கேட்டோன்னு தான் கில்லரோட மூஞ்சியே லைட்டா மாறுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவே தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம உள்ள போயிடுறான். அப்ப ஹீரோயின் இந்த கேஸை பத்தி ஹீரோக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயம் இருக்கு, அது அவன் வாயை திறந்தாலும் வெளியே வரும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவளுக்கும் ஹீரோ மேல சந்தேகம் வந்திருக்கு, இவன் பிஹேவியர் மாறிட்டு இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் சீன்ல ப்ராசிக்யூட்டர் ஜே கிட்ட அவங்க அப்பாவும் இன்னொரு ஆளும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கில்லர்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா, அவன் பேர் டூசிக். அவனோட கேஸை ஜே கிட்ட கொடுக்காம வேற யாருக்கிட்ட கொடுக்க போறாங்க. அதை பத்தி இவன் கேட்கும்போது அவங்க அப்பா இருந்துட்டு நீ ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு நாள் டின்னருக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன் இவங்கிட்ட இந்த கேஸை கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜேவோட அப்பா, இவரை நம்ம டைரக்டர்னு வச்சுக்கலாம், இவர் கார்ல போயிட்டு இருக்கும் போதும் கூட ஆபீசர்ஸோட அத்தனை பர்சனல் டீடைல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு, பர்டிகுலரா ஹீரோவோட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜோவோட கல்லறைக்கு முன்னாடி ஒரு பூவை வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் போன அடுத்த செகண்ட் பிளாக் கலர் ஷூட் போட்ட ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். அவன் ஃபேஸை நம்மளுக்கு சரியா காட்டல. அவன் ஜோவோட கல்லறையை ஓபன் பண்ணி உள்ள இருந்து எதையோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கில்லரை சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சதுக்காக கேப்டன் எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுத்திருக்காரு. அங்கேயும் ஹீரோ சோகமா தான் இருக்கான். அப்பதான் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹீரோவை ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க ஒரு காருக்குள்ள அவன் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை காட்டி. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை வாங்கறதுக்கு போகும்போது அங்க எந்த ஃபுட்டேஜுமே இருந்திருக்காது, எல்லாமே டெலீட் ஆயிருக்கும். இது எல்லாத்தையும் அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ. அவனுக்கு இன்னுமே மனசுக்குள்ள சொல்லுது இவன் கில்லர் இல்ல அப்படின்னு. அதே டைம்ல ஹீரோயின் அவளோட நர்ஸ் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வரும்போது தான் அந்த நர்ஸ் ஃப்ரெண்டுகாரி இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற செகண்ட் ஹீரோ இன்னைக்கு கிட்டத்தட்ட செத்துருப்பான், ஒரு வழியா காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அப்ப கரெக்டா அங்க இருக்கிற பார்ல இருந்து ஹீரோ அவன் டீமை சேர்ந்த அத்தனை பேரும் வெளியே வரத ஹீரோயின் பாத்துறா. மகனை என்னைவா அவாய்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க, இருடா உனக்கு வச்சுக்கிறேன்னு ஹீரோக்கு ஒரு வீடியோ அனுப்பிடுறா. அவனும் பிளே பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி கார்ல பேய் இருக்குன்னு சொல்லி சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஆடி இருப்பான் பாத்தீங்களா பப்ளிக்ல, அந்த வீடியோ தான் அது. இத கூட இருக்கிற பார்ட்னர் சங்கும் பாத்துறான். பாஸ் அதுல டான்ஸ் ஆடுறான் உங்களே மாதிரியே இருக்கு அப்படின்னு மப்ல சொல்லும்போது அது நான் இல்லடா அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. கேட்ட உடனே பயவுலைக்கு வாமிட் வந்துருது. என்னாலும் சரி அவனை நான் பிடிச்சிக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு வரும்போது ஹீரோ ஒழுங்கா அந்த வீடியோ கொடுத்துருன்னு கேட்கறான். பட் ஹீரோயின் கொடுக்குற மாதிரி இல்ல. ஏன்னா நீ என்னோட டீலை மீறிட்ட, ஒரு டைம் நல்ல மாதிரி பேசி என்னை பாராட்டுற, அடுத்த நாள் எனக்கு கிட்டே வர வேண்டாம்னு சொல்றேன், என்னால உன்னை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அது நான் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் சமாளிக்கிறதுக்கு தான் சொல்றான்னு நினைச்சு தம்பி எனக்கு கண்ணு நல்லா தெரியும்பா அது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடையில இருந்து ஒரு சின்ன பையன் ஹீரோயினை இடிச்சுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். பின்னாடி கடைக்காரர் வேற வந்து அவனை புடி புடின்னு கத்திட்டு இருக்காரு. ஹீரோ தான் டிடெக்டிவ் ஆச்சு, அதனால அவனை துரத்தி பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த பையன் அந்த கடையில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் பார்ட் டைமா. அவனோட சேலரியை கேட்ட பாவத்துக்கு இந்த கடைக்கார ஓனர் எல்லாமே சில்லற காசா மாத்தி வச்சிருக்கான். இதை பாக்குற ஹீரோயினுக்கே கடுப்பாயிருது. அப்ப அந்த கடைக்காரர் இருந்துட்டு இந்த பையன் வேலைக்கு லேட்டா வரான், அதுவும் இல்லாம இங்க இருக்க பணத்தை வேற திருடி இருக்கான் அப்படின்னு பழி போடுறாரு. ஹீரோவும் அந்த பையனை தனியா கூட்டு விசாரிக்கும் போதுதான் அந்த பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட டியூஷன் ஃபீஸ்க்காக தான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கான்
இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செய்யறான்னு தெரிய வருது. ஹீரோவும் இவங்க ரெண்டு பேத்தையும் சமாதானப்படுத்தி வச்சுட்டு அந்த சில்லற காசை ஃபுல்லாவே வாங்கிட்டு அதுக்கு பதிலா நோட்டை கொடுத்துட்டு வந்துடுறான். அந்த சில்லற காசு 2 மூட்டைக்கு இருக்கு. ஹீரோயின் ஒரு மூட்டை, ஹீரோ ஒரு மூட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஏன் அந்த பையனை நீ அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்கும் போது அந்த பையனுக்கு டிடெக்டிவ் தேவையில்லை, அவனுக்கு அறிவுரை சொல்றதுக்கு ஒரு அடல்ட் தான் தேவை. நான் அடல்ட்டா தான் அவன்கிட்ட நடந்துக்க விரும்புறேன். ஃபியூச்சர்ல கண்டிப்பா அவன் நல்ல பையனா வரும் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையனை பார்க்கும்போது சின்ன வயசுல என்னை பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கும் பேரண்ட்ஸ் இல்ல, ரிலேட்டிவ் வீட்டுல தான் வளர்ந்தேன். அப்ப எல்லாமே தப்பாவே நான் எடுத்துக்குவேன். அப்பதான் வாழ்க்கையில முதல்ல ஒரு அடல்ட்டை மீட் பண்ண. அவர் ஒரு டிடெக்டிவ் தான், அவருனாலதான் இப்ப நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது யார் அந்த டிடெக்டிவ் அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஆனா ஹீரோ வந்துட்டு அவர் இப்ப உயிரோடு இல்ல, இறந்துட்டாரு. என்னை சுத்தி இருக்கிற யாருமே இப்ப உயிரோடு இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்கிற ஹீரோயின் ஏன்னா உன் லைஃப்ல ஹாப்பி எண்டிங் இருக்கிற மாதிரி எந்த விஷயமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே கேட்டாரா. அதுக்கு ஹீரோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இல்ல ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனாலதான் என் லைஃபே மாறுச்சு, எனக்கு தெரிஞ்சு இப்ப கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துல இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் இதை கேட்டுட்டு எல்லா லைஃப்லயும் ஹாப்பி எண்டிங் வரதா செய்யும், கவலைப்படாத. இப்ப நடந்த எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் உன் கூடயே இருந்திருக்கேன், உன்னோட கூடயே வேலை செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லும்போது இவனுக்கு சரியான ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது செகண்ட் ஹீரோ தான் இவன் பாடியில இருந்திருக்கான். என்னது கிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஆக்சுவலா இல்ல பட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்துட்டு அன்னைக்கு உன் கூட இருந்தது நான் தான், பட் ஆக்சுவலா நான் கிடையாது அப்படின்னு ரொம்ப குழப்பறான் அவளைய. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இல்லம்மா என்னோட ஒரு ஆஃப் தான் அன்னைக்கு உன் கூட இருந்துச்சு, இன்னொரு ஆஃப் நீ பார்க்கல அப்படின்னு இன்டைரக்டா ஹிண்ட் கொடுக்குறான். அப்பவும் அவளுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு வழியா அப்படியே பேசிட்டு ஹீரோயின் வீட்டு வரைக்கும் வந்துடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் வீட்டுக்கிட்ட தான் அந்த ப்ராசிக்யூட்டர் ஜே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அப்பா தான் இவளை டின்னர் கூப்பிட்டு சொல்லிருப்பாங்களா, அதுக்காக தான் வந்திருக்கானு இருக்கு. சோ ஹீரோவும் ரொம்ப ஹெவியா இருக்கனால இந்த காயினை வச்சுக்கோ, மொத்தம் $258 உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம வட்டி கொடுக்குற அப்படின்னு அவகிட்டே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ப்ராசிக்யூட்டர் ஜேவும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஹீரோ பத்தி ஆல்ரெடி நல்லாவே தெரியும். இந்த லூசு பையன் கூட ஏன் சுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினோட ஷூலேஸ் சவுந்திருக்கிறத பார்த்த உடனே பயவுல யோசிக்காம அவளுக்கு ஷூலேஸ் கட்டி விட ஆரம்பிச்சிடறான். இதை பார்க்கும்போது ஹீரோயின் ஒன்று ரொம்ப நர்வஸ் ஆயிடுறான். என்னடா ஒரு டிடெக்டிவ் டபால் நம்ம காலில் விழுந்து ஷூலேஸ் கட்டுறானே அப்படின்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறா. அவனும் ஷூலேஸை கட்டி விட்டு ஓகேமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் நகர்லான்னு பார்த்தா கால் தடிக்கு விட்டு குப்பரக்கா விழுந்துடுறா. இப்பதான் தெரியுது பயபுல 2 ஷூலேஸையும் மிக்ஸ் பண்ணி கட்டி விட்டுருக்கேன். இவளுக்கு இன்னும் கோவம் வருது. ஒரு நிமிஷம் உன்னை நல்லவனா நினைச்சனேடா, இப்படி பண்ணிட்டியடான்னு கழுவி ஊத்திட்டு இருக்கா. அவ கழுவி ஊத்துறது 4 தடவை கேட்க மாட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோ எதுவுமே கேட்காத மாதிரி அங்கிருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோயின் அவன் கொடுத்த அந்த காயின் மூட்டையவே பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் ஒரு ரூம்மேட், அதாவது அந்த நர்ஸ்காரியும் அங்கதான் இருக்கா. அப்ப ஹீரோயின் அங்கிருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறா. அதுல ஒரு அழகான பொம்மை இருக்கு. அது அவளுக்கு 7 வயசுல கிடைச்சதா இருக்கு. அதை மென்ஷன் பண்றான் இந்த இடத்துல. பக்கத்திலேயே ஒரு ஆல்பம் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா கூட எடுத்த எல்லா போட்டோஸும் அதுல இருக்கு. ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல எல்லா போட்டோஸும் காலியாயிருது. அதுக்கு மேல பேஜஸ் எல்லாம் எம்டியா தான் இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா அதோட இறந்து போயிருக்காரு. அதை நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றான். ஹீரோ சொன்ன மாதிரி எனக்கும் இப்போ ஒரு அடல்ட் தான் தேவை, என்னை நல்லா பாத்துக்கிறதுக்கும் கரெக்டா வழி நடத்துறதுக்கும் எனக்கு ஒரு அடல்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.